11 மில்லியன் செலவில் செப்பனிடப்பட்ட பந்தாரமுலை கமநல நிலைய உள்ளக வீதியானது பாவனைக்கு கையளிப்பு. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் 11 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கான்கிரீட் வீதியாக செப்பனிடப்பட்ட பந்தாரமுலை கமநல சேவை நிலைய உள்ளக வீதியானது விவசாயிகளினதும் கமநல சேவை நிலையத்தினதும் பாவனைக்காக சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். குறித்த கமநல சேவை நிலைய உள்ளக வீதியானது களஞ்சிய சாலைக்கு செல்லும் வீதியாகவும் காணப்படுவதனால் அப்பிரதேசத்தின் விவசாய தேவைக்கான உரங்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்களை ஏற்றி இறக்குவதில் விவசாயிகள் கடந்த காலங்களில் பல சிரமங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் அது தொடர்பில் குறித்த கமநல சேவை நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கமநல அமைப்புகள் ராஜாங்க அமைச்சர் சிவரசத்துறை சந்திரகாந்தனுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக குறித்த வீதியானது விரைவாக செப்பனிடப்பட்டு பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கமநல சேவை நிலையத்தின் உள்ளக போக்குவரத்துகள் சீர் செய்யப்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் தங்களால் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உலர்த்துவதற்காகவும் குறித்த வீதியினை பயன்படுத்தி வருகின்றமை சிறப்பம்சமாகும். குறித்த நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியாளர் எந்திரி லிங்கேஸ்வரன், கமநல சேவை உத்தியோகஸ்தர் ரசீத், மட்டக்களப்பு மாவட்ட விவசாய சம்மேளன தலைவர் மோகன், தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியின் பிரதம பொருளாளர் ஆறுமுகம் தேவராஜ், கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு, கமநல அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விவசாயத்துறையுடைய பயனை நாங்கள் சொல்லில் அடங்காதவை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விவசாயத்தை இயற்கையாக பெற்றிருக்கிற எங்கள் மூதாதையர்களுக்கு தந்திருக்கிற விஷயத்தை நாங்கள் இப்பொழுது இருக்கிற உலகத்தோடு ஒட்டியதாக நவீனமயப்படுத்த வேண்டும். இதுதான் உலகமே செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை மிக அண்மையில் இருக்கிறோம். அது காரணம் என்னவென்றால் எங்களுடைய எண்ணத்தில் இன்னமும் சண்டியான மாற்றம் வரவில்லை. அந்த எண்ணத்தை உருவாக்குகிற பக்கத்தில் இருக்கிற நிலையங்கள் போன்ற பிரதானமான நிலையங்கள் அதை ஊக்கப்படுத்தவில்லை. அதை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி வந்து உங்களோடு அவர்கள் சாதனை கட்டி அரசியலை இறங்கி அவருடைய காலடி விதித்து பயிற்சிகளையும் ஏற்படுத்தவில்லை. ஆக இப்படியான மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இருக்கிற பட்டயமானது நாங்கள் நஷ்டம் 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 என்று இருப்போம். அதற்கு நாங்கள் எங்களை தேவைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 2 போல் செய்கிறோம். நான் IMF விஷயம் செட்டில் பண்ணதுக்கு பிறகு எங்களை உன்னிக்க உருவாக்கம் செய்தால் இன்னும் ஒரு அடிஷனல் மாற்றம் கொண்டு வரும். அந்த மாற்றத்தோடு வீதி போக்குவரத்து செய்தால் சரியான படிக்கிறதுக்கு தான் கடும் கஷ்டமா இருக்கு தெரியும். பாலங்கள் நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். அதையும் செய்தோம் சொன்னால் கணிசமான வயசுல நாங்க 3 போகிறதை யோசிக்கிறோம். அதே இருக்கிற வயல்களை ஒரு தரமான வயல்கள் ஆக்கும். மெல்ல மெல்ல இப்பயும் நாம நோடெல்லாம் வந்து மெல்ல மெல்ல மாறி இருக்கிறோம். இன்னமும் கொஞ்சம் பசலையை கூட்டுறது, இன்னும் கொஞ்சம் பதிக்கிறது, தண்ணிய விரைவா பாய்க்கிறது, அதே போல நல்ல இனங்களை கண்டுபிடிக்கிறது, நமக்கான இனங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா அறிவு சார்ந்து நாங்கள் சிந்திப்போமா இருந்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்தியா அதோட சைனா எல்லாம் மிச்சம் தூர போயிடுச்சு. அவங்க என்ன AI டெக்னாலஜி என்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அந்த டெக்னாலஜியை ஃபுல்லாக அடப்பட்ட இலங்கையினா அந்த பாடங்களை சில பிள்ளைகள் நாங்கள் படிக்க மாட்டோம். அதெல்லாம் வந்ததால அவங்க ஆராய்ச்சி செய்து அவங்களோட யூனிவர்சிட்டி எல்லாம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2030ஆம் ஆண்டு காலையிலேயே இந்த மாதிரி மாடல் பண்ணணும் இப்ப யோசிக்கிறாங்க. அவங்க எந்த தபாக்கள் செய்யணும். அப்ப அதே போல நாங்களும் சரியான திட்டமிடல்களை அரசாங்கம் பண்ணப்படி அடிப்படையில் வகுத்து மக்களுக்கு கொண்டு போகணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம். இயல்பாக இயற்கையாக எங்களை மூதாதைகள் பாதுகாத்து விவசாயத்தை திட்டமிட்ட அடிப்படையிலே பலப்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் நம்பி இருக்கிற விவசாயிகள் இறங்க வேணும். 86 கிலோமீட்டர் ரோட்டை தீ முடிக்கக்குள்ள பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் வரும். அதே போல எல்லா பட்டயமாக ஞாபகம் வச்சு கொள்வோம். இதை கனெக்ட் பண்ண வேண்டிய விதிகள். ஆனாலும் இந்த சமூகங்கள் அங்கு போய் இருந்த வீரங்கான சின்ன பாடசாலையில கொஞ்சம் அமைக்கப்பாரு. நான் நம்புறேன் ஜூன் ஜூலை மாசங்கள்ல எங்களுடையாக வேப்போட்டாளர்கள் போய் குளிவாஞ்சாலத்துக்கு போறதுக்கு ஒரு வருஷம். அதனால பாலச்சேரியிலிருந்து அப்படியே முழுத்தாண்டு நீர்த்து வழி முழுத்தாண்டு அப்படியே வந்து பழத்து செடிக்கான வாரத்துக்கான ஏற்பாடுகளை செய்யிருக்கோம். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூட மெல்ல மெல்ல எங்களை பொருளாதாரமும் மேம்படணும். அந்த அடிப்படையில விவசாயிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். இதனால் அரசியல் ரீதியா நான் இங்க பேச முறையில்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், மந்தானமல்ல இந்த பாலம் தேவை, இந்த ரோட் தேவை, கோடையில இருந்து மயபுரான போயிடாத ரோட் எல்லாம் நாங்கள் என்ன இருக்கோம். அதே போல மிக முக்கியமான மீன்பிடி வீதிகள் எல்லாம் கட்டாயம் செய்திருப்போம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே இந்த உலகத்திலே மதிக்கப்படும் பெரும் மனிதர்களுக்கே விவசாயம் வந்திருக்கிறது. இந்த விவசாயங்களை கண்டு நாங்கள் அச்சப்பட போவது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிலிருந்து ஆரம்பித்தோமோ முடிவு வரைக்கும் அதை பயணத்தில் இருந்து கொண்டோம். எந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டோ போராட்டத்தில் இருந்தோமோ
அதே நோக்கத்தோடு மாற்று வழியிலே அரசியல் ரீதியாக அரசியல் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை ஆக குறைந்தது 60% பூர்த்தி செய்து விட வேண்டும் என்று மேற்கொள் செய்யாற்றுவோம். அதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டும் எங்களுடைய பாரம்பரிய தொழிலை இன்னமும் மேம்படுத்தி செய்யக்கூடிய ஆற்றலை, அறிவை, ஊக்கத்தை, நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற கூறிய அழைத்தமைக்கு விரும்பித்துக் கொள்கிறேன். நன்றி.